ஹலோ எவ்ரிவன், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? உங்களுக்கு டிஎன்ஏவினுடைய சக்தி பற்றி சந்தேகங்கள் இருக்குதா? அப்ப இந்த பதிவு உங்களுக்காகத்தான். மனிதர்களாகிய நமக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா டிஎன்ஏக்களை தான் சொல்லலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கம்ப்யூட்டர்களுடைய மெமரி நம்முடைய டிஎன்ஏவிற்கு சமமாக இருக்குது. நம்முடைய டிஎன்ஏ இருக்கு இல்லையா, இந்த டிஎன்ஏவை ஒரு சின்ன அமைப்பிலான நூல் போன்று இழுக்கும் போது இது 10 பில்லியன் தூரம் வரைக்கும் வருமா? இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம பூமியில இருந்து ப்ளூட்டோ கோளுக்கு போற தூரத்துக்கு தான் நம்மளுடைய டிஎன்ஏ அமையுமா. அந்த வகையில இந்த டிஎன்ஏக்கள் ஒரு சிக்கலான அமைப்பை கொண்டிருக்கதாக காணப்படுது. இது மட்டும் இல்லாம சக்தி வாய்ந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற அடையாளத்தையும் நம்முடைய டிஎன்ஏ கொண்டிருக்குது. ஓகே கைஸ், இந்த பதிவுல டிஎன்ஏனுடைய சக்தி பற்றி நீங்க தெரிஞ்சுக்கொண்டீங்க இல்லையா? இந்த பதிவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க.